கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, ஒருவனும் உன்னை எதிர்க்க முடியாத, இது நீங்களும் நானும் சொல்கிற காரியம் அல்ல, சர்வ வல்லமையில் தேவன் சொல்லுகிற காரியம். தெய்வம் மனிதர்களை பார்த்து கற்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. யோசுவாவின் புத்தகம் 5 யோசுவாவிற்கு ஆயுள் கால வாக்குத்தத்தமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும், உயிருள்ள நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதையெல்லாம் யோசுவாவுக்கு சொன்னது போல அதை நிறைவேற்றினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக பிசாசு, மனிதர்கள், சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராய் தோன்றுகிறதா? கலங்காதீங்க. ஒரே ஒரு வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. நான் உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் ஒரு சூழ்நிலையும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. இதை நீங்கள் அறிக்கை செய்ய உங்களுக்கு எதிராக நிற்கிற பெரிய மலை போல இருக்கிற பிரச்சனைலாம் பனி போல கரைந்து மறைந்து போய்விடும். ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அதை ஜெயிப்பான். உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? அந்த மனுஷனை உன்னால் எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு உலகம் உங்களை பார்த்து சொல்லும். ஆனால் நீங்கள் அதை திங்க் பண்ணாதீங்க. ஒரு சின்ன உதாரணத்தை வேதாமத்திலேருந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். கோலியாத், அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்பதற்கு தாவீது போய் நிற்கிறான். சவுல்கிட்ட போய் சொல்கிறான், நான் அந்த மனுஷங்கிடத்தில் யுத்தம் பண்ணுவேன். சவுல் சிரிச்சுக்கிட்டே ஒரு வேர்ட் சொல்கிறான் பாருங்க. 1 சாமுவேல் 17:33 உன்னால் அவனை எதிர்த்து நிற்க முடியாது. காரணம், அவன் சின்ன வயதிலேருந்து போருக்காக பயிற்சிவிக்கப்பட்டவன். நீயோ ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞன். உன்னால் அவன்கிட்ட போய் எதிர்த்து நிற்க முடியாது. இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கே, தாவீதுனுடைய அப்பா அம்மாவுக்கே, அண்ணமாருக்கே தெரியாத சில காரியத்தை சவுலுக்கு சொல்கிறான். ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, அந்த சிங்கத்தை எதிர்த்து நின்று. ஒரு முறை கரடி வந்துச்சு, அந்த கரடியையும் எதிர்த்து நின்று. இந்த கோலியாத்து சிங்கத்தை போல கரடியை போல இருப்பான். ஆச்சரியம், சவுலை அரண்டு போனான். சொன்ன மாதிரி யுத்தத்தை பண்ணினான். ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உலகம் நம்மளை பார்த்து சொல்லும், இந்த மனுஷனை எதிர்க்க முடியாது, இந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்க உன்னால் முடியாது, உனக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லும். ஆனால் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஒரு காரியம் நான் சொல்லட்டுமா? எல்லோரும் விசுவாசிப்பீங்களா? உபாகமம் 28:7 உனக்கு எதிராய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். இது கர்த்தருடைய தீர்க்கதரிசனமான வார்த்தை. அப்போ ஏன் நம்ம கவலைப்படணும்? இன்றைக்கி ஆண்டவர் சொன்ன மாதிரி, நீ உயிருள்ள நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்க்க முடியாது. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனை, இவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.